நேற்று ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன். அதனால அதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. என்ன வீடியோன்னு அப்படின்னா, ப்ரூஸ்லி கிட்ட தான் வந்து ஜாக்கி சான் வந்து சண்டை பயிற்சி கற்றுக்கிட்டாரு. ப்ரூஸ்லி கிட்ட வந்து ஜாக்கி சான் வந்து கராத்தே, குங்ஃபு, டேக்வாண்டோன்னு பாக்ஸிங் எல்லா கலையும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு ஒரு வீடியோ. அதாவது ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க அந்த வீடியோ. அது வந்து உண்மை கிடையாது, அது வந்து பொய். அதை வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகக்கூடாது இல்லையா? ஒரு பொய்யை சின்ன பொய் தானே விட்டோம்னா அது ஃபியூச்சரில் அதுவே வந்து வரலாறாக மாறிடும். ஏன்னா ப்ரூஸ்லிக்கும் ஜாக்கி சானுக்கும் ஒற்றுமை இருக்கு. ஆனால் வந்து அவங்க சொன்ன மாதிரியான ஒற்றுமையெல்லாம் கிடையாது. எதில் ஒற்றுமை அப்படின்னா, ப்ரூஸ்லி ஜாக்கி சான் ரெண்டு பேருமே சீனர்கள் தான். இவங்க ரெண்டு பேருமே வந்து சீனாவோட சேர்ந்தவர் தான். இவங்க ரெண்டு பேருக்கு ஒற்றுமை கேட்டானே, குங்ஃபுல வந்து அவரும் குங்ஃபு தான் கற்றுக்கிட்டாரு. இவரும் ஜாக்கி சானும் குங்ஃபு தான் கற்றுக்கிட்டாரு. வேற எந்த ஆட்சியும் அவங்க ஃபாலோ பண்ணல. சினிமா ப்ரூஸ்லி கிட்ட வந்து ஜாக்கி சான் வந்து என்ன கற்றுக்கிட்டாரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு மாஸ்டர் ஆர்ட்ஸ் சூப்பராக வந்து ப்ரூவ் பண்ணணுன்ற விஷயத்த வந்து அவர் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாரே தவிர வந்து அவர் வந்து 100% அவர் ஃபாலோ பண்ணல. இன்னொன்று வந்து ப்ரூஸ்லிக்கு ஜாக்கி சானுக்குள்ள ஒரே ஒரு கனெக்டிவிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ரூஸோட படங்கள்ல ஒரு 3 படங்கள்ல வந்து ஜாக்கி சான் வந்து ஒரு ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லியோட கண்மாடியே ஒரு சில ஸ்டன்ஸ் பண்ணும்போது ப்ரூஸ்லியால் பாராட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்டன்மேன் ஜாக்கி சான். அவ்வளோதானே தவிர ஜாக்கி சான் வந்து ப்ரூஸ்லி கிட்ட எந்த ஒரு ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸையும் பெருசாக கற்றுக்கல. அது ஒரு பொய்யான தகவல். இதை வந்து சாதாரணமாக கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து எல்லாம் மாற்றிடுவாங்க. எப்படி ஒரு 30-40 வருஷம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு குங்ஃபு கலைஞன் வந்து ப்ரூஸ்லி, அவர் எப்படி ஒரு கராத்தே மாஸ்டராவோ எல்லாரும் இப்போ அந்த பின்புறத்துலேயே பார்த்தாங்களோ அந்த மாதிரி தப்பாக போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்போ குங்ஃபு கலையில் தான் மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக மாஸ்டராகவும் இருந்தாங்க. அது மாதிரி இதுவும் அது ஒரு இதையும் கடந்து போயிடக்கூடாது. உண்மையை தெளிவுபடுத்தினீங்கன்னா இது வரலாம். எதிர்காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இது எல்லாமே மாறிடும். மாறினா கொஞ்சம் ப்ரூஸ்லி ஜாக்கி சான் அனந்தமின்றுவாங்க. இல்லைன்னா ப்ரூஸ்லியோட ஸ்டூடெண்ட் தான் ஜாக்கி சான் அப்படின்ட்டுருவாங்க. இல்லைன்னா வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்து சண்டை வந்து ப்ரூஸ்லி தான் ஜாக்கி சான் தான் வந்து ப்ரூஸ்லி கொண்டு போட்டாருன்னு இந்த மாதிரி ராங்கான விஷயங்கள் எதிர்காலத்தில் ஒரு வெளிநாட்டுல எல்லாம் இது நடக்காது. நம்ம இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி புரியாமல் பேசுவாங்க. அதனால இதை முன்னாடியே சொல்கிறேன், ப்ரூஸ்லிக்கும் ஜாக்கி சானுக்கும் பெரிய அளவில் தொடர்பு கிடையாது. ஒரு சினிமா துறையில் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஸ்டன்மேனாக இருக்கும்போது ப்ரூஸ்லியால் பாராட்டப்பட்ட ஒரு ஸ்டன்மேன் ஜாக்கி சான். அதுக்கப்புறம் ஜாக்கி சான் தனக்குன்னு ஒரு பாணி உருவாக்கி பெரிய அளவில் வந்து குங்ஃபு கலைகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி தான் தன்னை உயர்த்திக்கிட்டான்றதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூஸ்லிக்கும் ஜாக்கி சானுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவர் போய் ப்ரூஸ்லி கிட்ட வந்து ஜாக்கி சான்லாம் குங்ஃபு கற்றுக்கல, சண்டை பயிற்சியும் கற்றுக்கல. ஓகே, நன்றி. ஆனால் அந்த சொன்ன வாய்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப கம்பீரமாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாய்ஸ், ஒரு குரல் ரொம்ப அழகாக இருக்குது, கம்பீரமாக இருக்குதுங்கிறதுக்காக பொய் சொல்லாமா? பொய் சொன்னால் நம்பிடலாமா? அதனால எதையும் சோசியல் மீடியாவில் பார்த்த உடனே நம்பாதீங்க. சோசியல் மீடியாவில் எல்லாமே உண்மை கிடையாது, பொய்யும் கலந்துருக்கும். ஓகே, நன்றி.